குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்றுத் தான் முந்துரும் என்கிறார் வள்ளுவர். அதாவது உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று ஒரு ஆண் முற்படும் பொழுது, ஆணையும் முந்திக் கொண்டு இறைவன் தனது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முன்னே செல்கின்றான் என்றால், அவனுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னே தெய்வமே நிற்கின்றது என்று இந்த அடிகள் கூறுகையில், இன்றைய இந்த நன்னாளிலே தனது குடும்பத்திற்காக, தன் குடியை முன்னேற்றுவதற்காக ஆறாது இரவும் பகலும் உழைக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் எனது பணிவென்பான தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, குடும்பத் தலைவனிடம் குடும்பத்தவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பா, உழைப்பா? இது ஒரு மிகவும் நுணுக்கமான கேள்வி இன்று இந்த நால்வரிடையே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் கூறிய முதல் 2 அடிகள், திருவள்ளுவரின் அடிகள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இன்றைய பட்டிமன்றத்தின் முடிவை கூறிவிட்டது. இன்று நாங்கள் 4 பேர் தேவையற்று இந்த நிமிடங்களில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2 அடிகளில் உழைப்புத்தான் ஒரு ஆணுக்கு தேவை, அதுதான் அந்த குடும்பத்தை கட்டமைக்கின்றது என்றதை அன்றே கணித்தார் வள்ளுவர். சாதாரணமாக பாருங்கள் நடுவரே, முதல் எமது எதிர்த்து வாதாடும் பொழுது அக்கா கூறுகையில், குழந்தை வரும் பொழுது அந்த பிள்ளை தகப்பனிடம் எதிர்பார்ப்பது ஓடிச் சென்று ஒரு முத்தத்தை என்று கூறினார். அக்கா வடிவா கவனிக்கவில்லை போல, அப்பா வரும் பொழுது அப்பாவின் கையில் ஒரு சில சாமான்கள் இருந்திருக்கும். பிள்ளைக்கு ஆசையாக சாப்பிடுவதற்கோ விளையாடுவதற்கோ, அதற்காகத்தான் பிள்ளை முதலில் ஓடிச் செல்கின்றது. அதற்கு பிறகுதான் அப்பாவிற்கு முத்தம். இல்லை, இன்றைய காலத்தில் அம்மா என்ன செய்கின்றார் என்றால், அப்பா இல்லாத நேரத்தில் தான் வைத்திருந்து விட்டு, அப்பா வரும் பொழுது பிள்ளை போக தேவையில்லை, அம்மாவே கலைத்து விடுவார், இனி அப்பாட்ட போங்க. அப்படியான காலமாகத்தான் மாறி வருகிறது இன்றைய காலம். இப்ப இந்த காலத்துல அப்பா அப்படி ஒரு சாமான வேண்டிக் கொண்டு வராமல் வந்தா, பிள்ளை ஒரு நாள் பார்க்கும், 2 நாள் பார்க்கும், 3வது நாள் அம்மாவே சொல்றோம், அப்பா வாரார் போ என்றா, வந்தா வருவார் தானே, உள்ளுக்கு வீட்டு தானே வர்றார் என்றுட்டு பிள்ளை அதே இடத்துல இருக்கு. இப்படி மாறி வருகின்ற காலத்தில பிள்ளைகளின்றையோ மனைவியின்றையோ எதிர்பார்ப்பு கணவனின் உழைப்புத்தான் என்பது எனது ஆணித்தரமான கருத்து. இந்த உலகமே மிக அத்தியாவசியமான ஒன்று உணவு. உணவின்றி அமையாது உலகு என்று கூறுவார்கள். அந்த உணவிற்கு எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு ஆண் விவசாயி சோத்திலும் சகதியிலும் கால் வைத்தால்தான் நாங்கள் சோத்திலும் சொதியிலும் கை வைக்கலாம். அவ்வாறு இந்த உலகமே ஒரு ஆணின் உழைப்பை எதிர்பார்த்திருக்கும் பொழுது, ஒரு குடும்பம் ஒரு ஆணின் உழைப்பை எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அது ஒரு யதார்த்தமான ஒன்று. இதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைய காலத்தில் எல்லா பெண்களாலும் மனம் விட்டு கொடுக்காது. ஒரு நல்ல உதாரணம் நடுவரே, இன்று இந்த தந்தையர் தினத்திலே நீங்கள் ஒருவராவது ஒரு ஆணாக இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக வந்திருக்கிறீர்கள். 4 பேச்சாளரில் நான் ஒருவர் தான் ஆண் வந்திருக்கிறேன். அதற்கு காரணத்தை என்னென்று கேட்டால், அவர்களுக்கு இன்றைக்கு வேலையா, வேலைக்கு போகாட்டி அவருக்கு வீட்டை சிக்கலாயிடும், அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப எங்கேயுமே அவர் 2வது கட்டமா ஒன்றுக்கு அவர் போகணுமா இருந்தா, அவற்றை 1வது கட்டம் அவர் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்க வேண்டி இருக்குது. இப்படி ஒரு குடும்பத்தின் கட்டமைப்புக்கு அந்த அவருடைய உழைப்பு தான் முன்னிலையா இருக்குது. அக்கா சொன்னா, குடும்பத்திலே அன்பைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று. எல்லாருக்குமே அவரது வாழ்நாளிலே 6வது ஒரு லக்கி மேன், அதாவது அதிர்ஷ்டசாலியை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நான் சந்திக்கவில்லை. ஆனால் இன்று நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். 2 பேர். ஒன்று முதல் தரப்பில் பேசிய அக்காவின் அப்பா, மற்றது அக்காவின் கணவர். ஏனென்றால் இருவர்கள்ட்டே மக்கா எதுவுமே கேட்பதில்லை போல். தான் மகளாக இருக்கும் பொழுதும் கேட்கவில்லை, மனைவியாக இருக்கும் பொழுதும் ஒன்றும் கேட்கவில்லை. இது ஒரு அதிசயமான ஒரு ஒன்று. ஏனென்றால் எல்லாருமே ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துத்தான் ஒவ்வொன்றை கேட்பார்கள். அது வீட்டுக்குரிய சாமானாக இருக்கட்டும், வாழ்க்கைக்குரிய தேவையாக இருக்கட்டும், நடைமுறை தேவையாக இருக்கட்டும், அனைத்துமே அன்பிற்கு முதல் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒன்று. சாதாரணமாக ஒரு குடும்பம், அக்கா முதல் கூறும்பொழுது கூறினார், ஒரு குடும்பத்தில் பிரிவு வருவதில்லையா, அதற்கு அவர்களது உழைப்பு மட்டும்தான் காரணமா? அக்கா, ஒரு குடும்பத்தின் நிதி நிலைமை தான் அந்த
யதார்த்தமாக பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகின்றால் அதுக்கு முதற்கட்டமான பிரச்சனையே அவர்களுடைய நிதி நிலைமை. கணவன் தனது நிதி நிலைமையை கொண்டு அந்த மாதத்துக்குரிய செலவை செய்யும் பொழுது மனைவி அந்த எதிர்பார்ப்பு கூடுகின்றது. இல்ல அவர்களுடைய தேவை அதிகரிக்கின்றது. அதனால் தான் ஆரம்ப கட்டத்தில் முதலாவது பிரச்சனை தொடர்கின்றது. ஆகவே ஒரு கணவனின் உழைப்பு சரியாக இருந்தால் அந்த குடும்பம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும். ஆகவே எந்த ஒரு குடும்பத்திலும் குடும்பத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது உழைப்புத்தான் முதலாவது. அன்பு இருக்கலாம், இல்லாமல் இல்லை. ஆனால் முதலிலே அன்புக்கு முதல் உழைப்புத்தான் இருக்கின்றது. இல்லை, அன்பாகவே இருந்தாலும் அதில் மறைமுகமாக உழைப்புத்தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக. வெளிநாட்டில் சென்று 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, ஒருத்தரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளிநாட்டுக்கு ஒரு ஆணை அனுப்பவில்லை. அவர் அங்கு சென்று உழைக்க வேண்டும், எங்கள் கடனை அடைக்க வேண்டும், நாங்கள் கல்யாணம் செய்ய வேண்டும், எமது குடும்பம் முன்னேற வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது ஒரு பெண் கூறட்டும் பார்ப்போம், எனது கணவன் இவ்வளவு காலம் எமக்காக உழைத்து விட்டார், 2 வருடம் வெளிநாடு சென்று உல்லாசமாக இருந்துட்டு வர வேண்டும் என்று அனுப்பியவர்கள் வரலாற்றில் இடம் உண்டா? நாங்கள் நமது கணவரை சுற்றுலா சென்று சந்தோஷமாக இருந்துட்டு வாருங்கள் என்று வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்கள் என்று. அவர்கள் இளமை காலத்தில் கல்யாணம் நடுவர் ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுதே கூடினார். ஒருவன் கல்யாணம் செய்கின்றான் என்றால் அவனுக்குரிய துன்பம் ஆரம்பமாகின்றது. உண்மைதான் நடுவரே. ஒரு ஆண் தனது இளமை காலத்திலே மிகவும் அழகும் தன்னை அழகு படுத்தியும் திரிவான். ஆனால் என்று அவன் கல்யாணம் செய்கின்றானோ அவ்வாறு மறுமாறாக மாறுகிறது. ஒரு ஆண் இளமையில் கண்ணாடி, குறுக்கு பேக்கு, அந்த பேக்கிலே காட்டு, 2 நாட்டு நோட்டு என்று திரிந்தவன் கல்யாணம் செய்து குழந்தை வந்தவுடன் குறுக்கு பேக்கிலே 2 பம்பஸ், பால் பூச்சி, இதை காவுவதற்காகத்தான் மனைவியுடன் திரிகின்றார். வேலைக்கு சென்றாலும் உழைப்பு, வீட்டில் வந்தாலும் நாங்கள் அன்பை பரிமாறுகின்றோம், உணவை கொடுக்கின்றோம். கடைசியாக நீங்கள் உணவை கொடுக்கின்றீர்கள். எதற்காக? அதை உண்டு விட்டு அதையும் கழுவி வைத்து விடுங்கள் என்றுதான். ஒரு ஆண் வெளியில் சென்று உழைக்கின்றான், வீட்டில் வந்து மனைவி பிள்ளைகளுக்காக உழைக்கின்றான். அவன் உழைப்பு என்ற ஒன்றை தவிர வேறு எதையுமே அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் குறைகின்றது. அவனுடைய வாழ்நாள் உழைப்பை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்று பெண்களை நாங்கள் யதார்த்தமாக பார்ப்போம். பெண்களை நாங்கள் எத்தனை விதமாக வர்ணிக்கின்றோம். நீ நடந்தால் நடை அழகு, உன் மெல்லிய இடை அழகு, உன் விழி அழகு, உன் கருவிழி அழகு என்றாவது ஆணை வர்ணித்திருக்கின்றோமா? அவ்வாறு வர்ணிக்க போகின்றோம் என்றாலும் அவனது உழைப்பை மட்டும்தான் நாங்கள் வர்ணிக்கின்றோம். பெண்ணுக்கு எங்கேயாவது உழைப்பு இருக்கு என்று கூறுகின்றோமா? பெண்ணுக்கு அன்பு இருக்கு, ஆனால் உழைப்பு தான் ஆணுக்கு தேவை. அந்த குடும்பத்தை அவன் கொண்டு நகர்த்த வேண்டும் என்றால் முதலில் உழைப்பு, அதன் பின் தான் அன்பு. இந்த தலைப்பிலே அவர்கள் அழகாத்தான் கேட்டுகிறார்கள். எதிர்பார்க்கப்படுவது அதிகம், உழைப்பா அன்பா என்று பார்க்கும் பொழுது அன்புதான் நமக்கு முந்தி நிற்கின்றது. கூடுதலான நேரத்தை நான் எடுக்கவில்லை. கடைசியாக ஒரு கதையுடன் எனது இதை முடித்துக் கொள்கின்றேன். நடுவர் ஒரு சொற்க கதையை ஆரம்பத்திலே கூறினார். அதே போல் இது கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மனைவி கூறினார், நான் இன்று எங்கள் குறிப்பு பார்த்தேன், எனக்கு அந்த குறிப்பிலே சொல்லி இருக்கின்றது, நான் தான் முதலில் மரணமாவேன், நீங்கள் 2வது மரணமாவீர்கள், ஆனால் நாங்கள் இருவருமே சொர்க்கத்துக்கு தான் செல்வோம் என்று. அதுக்கு கணவன் சொன்னார், ஓகே, நீ முதலில் இறந்து சொர்க்கத்துக்கு போ, ஆனா நான் பிறகு நான் சொர்க்கத்துக்கு வர மாட்டேன், நரகத்துக்கு தான் பெறுவேன். அவன் சொன்னா, இல்ல குறிப்பின்படி நீங்களும் சொர்க்கத்துக்கு தான் பெறீங்க, அதான் நீ முதலே சொர்க்கத்துக்கு போட்டியே, அதுக்கு பிறகு நான் பிறகு அது நரகமாத்தான் இருக்கும். ஆகவே கணவன்மார் அவர்களுக்கு குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதிலே அவர்களது காலமும் அவரது இளமையும் போகின்றது. அவர்களது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குடும்பத்தின் மகிழ்ச்சியாக பெற்றுவதற்காக தமது உழைப்பை போடுகிறார்கள் என்று எனது கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.